ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன்ல, எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இதுக்கு ஏதாவது போட்டு போக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் என்ன, இப்போ ரீசெண்டாக நம்ம போகிறதெல்லாம் கோவில் அந்த மாதிரி தான் இருக்குது. கோவிலுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து செட் ஆகாது. அண்ட் வந்து ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு உங்களுக்கு அந்த ஒரு பார்ட்டி வேர் ஃபீல் தான் கொடுக்குது. ஆனால் அந்த வெளியில் தெரிகிற அந்த பார்ட்டி வேர் லுக் வந்து உங்களுக்கு உள்ளே கம்ப்ளீட்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஒரு மாதிரி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா கூலாக இருக்குது, ஒரு மாதிரி நசன்ற மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்லீவ் கூட ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், இல்லைனா அப்கமிங்கில் ஷேர் பண்ணுவேன். பட் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட வீடியோ வேணால் நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன், ஒரு டைம் பாருங்களேன். காஃப் லென்த் ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு பார்ட்டி வேர், ஏதாவது ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹாலில் வந்து மிந்த்ராவில் இருக்கக்கூடிய குர்தாஸ் தான் பார்க்க போகிறோம். நல்லா யூனிக்கான குர்தாஸ். இன்றைக்கி பார்க்க போகிற குர்தாஸ் எல்லாமே ஜஸ்ட்டு XL 2XL அந்த மாதிரி இல்லாமல் 3XL 5XL சில இது வந்து ப்ளஸ் சைஸ்க்குனே வந்துட்டு ஒரு 5XLலேருந்து 7XL வரைக்கும்லாம் இருக்குது, சேம் ப்ரைஸில். ஸோ அந்த மாதிரி குர்தாஸ்லாம் நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓவனா வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பிளாக் கலர் குர்தா. இது வந்து பியோர் காட்டன் ஃபேப்ரிக்கில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஆல்ரெடி வந்து மிந்த்ராவில் எடுத்த ஒரு பிளாக் கலரை வந்து போட்டு அடின்னு அடித்து அவ்வளோதான், அது வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணுற லெவலுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 டைம்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். பத்தா வரைக்கும் ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸோட வேறு போட்டு அதில் லைட்டாக சாயம் ஒட்டிக்கிச்சு. பட் அது பெரிய விஷயமா தெரியல, இருந்தாலும் நான் போதுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய நீங்கள் நான் என்னோட மினி பிளாக்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிளாக் ட்ரெஸ் தான். சரி, அதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து நெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீநெக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து இதில் 3XL இருந்தது, ஸோ அதனால் 3XL சூஸ் பண்ணிட்டேன். ஸோ 3XLங்கவும் என்ன ஆயிடுச்சுன்னா, சைஸ் வந்து என்னோடவே கொஞ்சம் ஓவர் லார்ஜாக இருக்குது. அதனால் நெக் வந்து ரொம்ப கீழே இறங்கி வருது. இப்போ இதில் XXL நல்லா ஃபிட்டாக, எனக்குன்னே அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சராக ஃபிட்டாக சூப்பராக இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடை ரொம்ப லூஸாக இருக்குது. ஒரு XXL கொஞ்சம் லூஸாக நல்லா இருந்திருக்கும். பட் நான் XXL போயிட்டேன். பட் நீங்கள் ப்ளஸ் சைஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இந்த ஹாலில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ் வந்து நான் காமிக்க போகிறேன். அண்ட் இது வந்து பியோர் காட்டன். கண்டிப்பாக மிந்த்ராவில் வந்து ஒரு 500-600க்கு வந்து நம்ம ஒரு குர்த்தா எடுக்கிறோம், நீங்கள் ஃபீலே பண்ண தேவையில்ல. இப்போ மீஷோவில் வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்கிறோன்னா அது வந்து ஒரு அவ்வளோதான் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நானே அந்த டைம் சொல்லியிருக்கேன். ஒரு 300 ரூபாய்க்கு எடுக்கிறோன்னா அதோட லெவல் எதுவோ அது வரைக்கும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி குர்த்தாஸ்லாம் நான் சொன்ன மாதிரி 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மிஷின் வாஷ் கூட பண்ணலாம். ஸோ இந்த குர்த்தா வந்து இந்த மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைட் கட் குர்த்தா. சைடில் வந்து லைட்டாக சைடில் வந்து ஸ்லிட் இருக்க மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஒயிட் பலாசோ பேண்ட்லாம் பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பாப்கார்ன் பலாசோ பேண்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் கொஞ்சம் டக்குன்னு போகிறப்ப எனக்கு எடுத்துகிட்டு போட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வெயிட் போட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த நைட் செட் வந்து அவ்வளோவா செட் ஆகிறதுல, நம்ம க்ளோவியா ஸ்டைவிலெலாம் வாங்கினோம்ல, ஸோ அந்த நைட் செட்லாம் வந்து இப்போ போடுறதே இல்லை, போட்டே ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆக போகுது. ஸோ அதனால் இப்போ வெளியே போகிறதுனாலும் நான் வந்து குர்த்தா செட்ஸ் இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுறதா இருக்குது. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஆஃபீஸ் காலேஜ் கோயிங்கன்னா இது வந்து நல்ல கம்ஃபர்டபுள், ஏன்னா காட்டனில் இருக்குல்ல, பியோர் காட்டன். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் டு வாஷ் டு குர்த்தி தான். உங்களுக்கு பார்த்தாலே இதோட நிலைமையே தெரியும். நல்லா வந்து கசிங் வச்சிருக்கேன், அயன் பண்ணல. ஸோ அயன் பண்ண கொடுக்கலாம்னு நினச்சேன். இந்த ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு 20 ரூபாய் கேட்குறாங்க, குர்த்தா செட்டுக்கு வந்து 60 ரூபாய் கேட்குறாங்க. சரி, அதனால் வந்து இனிமேல் நம்மளே வந்து அயன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கேன். ஆனால் அதனால் இன்னும் அயன் பண்ணல, நினச்சிட்டு மட்டும் தான் இருப்பேன். எனக்கு வந்து அயன் பண்ணுறது வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் வந்து அப்படியே வச்சிட்ருக்கேன். இது நல்ல சுருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பிளாக் பலாசோ பாப்கார்ன் பலாசோட தான் பேர் பண்ணியிருந்தேன். ஒரு காலர்ட் நெக்கு. இது பார்க்குறப்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ நீங்களும் இதுவும் வந்து ஆஃபீஸ் காலேஜ் கோயிங்க்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா வந்து கலரும் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும், இதில் இருக்க டிசைன் யூனிக்காக இருக்கும். ஆக்சுவலி நான் இது ஒரு தடவை வந்து ஈவினிங் டெம்பிளுக்கு போட்டிருந்தேன். ஒரு 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், வாஷ் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பியோரான ரேயன் ஃபேப்ரிக்கு, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஷார்ட் ஸ்லீவு, நல்லா யூனிக்கான ஃபேப்ரிக்கு வந்து உங்களுக்கு ஏலைன் மாதிரி இருக்கும். ஸோ ஏலைனால நீங்கள் பிளாக் லெகின், பிளாக் ஜீன் எது கூட வேணாலும் பேர் பண்ணால். நான் வந்து ஒரு பிளாக் பாப்கார்ன் பலாசோ பேண்ட் கூட பேர் பண்ணி நல்லா இருந்தது. ஸோ ரிவ்யூ அண்ட் லிங்க்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நல்லா வர்த்து தான், நல்லா இருந்தது. நல்லா வாஷ்க்கு அப்புறமே நல்லா இருக்குது. இந்த மாதிரி தாங்க இருக்கும் மிந்த்ராவில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே மோஸ்ட்லி வாஷ்க்கு அப்புறமும் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நானும் கொஞ்சம் உஷாராயிட்டு ஓகே இப்படிலாம் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல யூனிக்கான ட்ரெஸ்ஸுங்க. ஒரு மாதிரி ஆலியா கட் ட்ரெஸ் மாதிரி வந்துச்சுல, அது மாதிரி தான். பட் அது மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்ட்ரைட் குர்த்தா. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கட்டு தெரியுது இல்லை, ஃப்ரண்ட்ல ஆலியா கட். பட் அந்த இடத்துல அது கட் இல்லை, அது வந்து பிரின்ஸ். வந்து ஒரு டைம் ட்ரெண்டில் இருந்தால் ஆலியா கட் கொடுத்தா, இப்போ ட்ரெண்டில் இல்லைன்னு கேட்டால் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஃபேப்ரிக் நீங்கள் பாருங்கள், ஒரு மாதிரி ஷைனிங்காக, ஒரு மாதிரி ஒரு கிறிஸ்ட் ஃபேப்ரிக்குங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் லைலாக் கலரு, நல்லா ட்ரெண்டிங்கான கலர். அண்ட் இதில் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க, த்ரெட் ஒர்க்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. சிக்கன் கறி கொடுத்தாலாம் தோற்று போயிடணும், அந்த லெவலுக்கு குவாலிட்டியான த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மிஷின் வாஷ் எவ்வளோ தடவை வேணாலும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் வந்து போட்டோன்னே நல்லா பிரைட்டாக தெரியுது. அதுவும் அந்த லைலாக் கலருக்கும் அந்த ஒயிட் எம்ப்ராய்டருக்கும் வேறு லெவலில் இருக்குது. நல்லா ஹைட்டாக இருக்க மாதிரியான குர்த்தா தான்.
ஃப்ளோர் லென்த் இருக்காது, ஒரு காஃப் லென்த் ஆங்கிள் லென்த் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த பிரிண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு தெரியுதா அண்ட் இதோட ஃபேப்ரிக் வந்து நீங்கள் நல்லா இப்படி பார்க்கலாம், ஃபீல்லே தெரிஞ்சிடும். நல்லா ஷைனிங்காக ஷிம்மராக கிளிட்டராக இருக்குது. ஸோ இது கூட வந்து ஒரு ஒயிட் ட்ரௌசர் பேண்ட், ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்த் லெகின் இல்லை ஒயிட் ட்ரௌசர் பேண்ட் இது கூட எல்லாம் பேர் பண்ணால் நல்லா யூனிக்காக நீட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன காலேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போட்டு போகலாம். ஒரு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியுற மாதிரி இருக்குது, ஒரு நார்மல்லே கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குர்த்தா இது வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டான ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் வித்தவுட் லைனிங்கில் ஒரு பலூன் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எட்ஜில் டைட்டாக இருக்கும், ஃபுல்லாக பலூன் ஸ்லீவ் மாதிரி இருக்கும். இது ஒரு நார்மல் குர்த்தா தான். இது வந்து ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இந்த ப்ரைஸ்க்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இது ஒரு 300 400 கொடுத்துருந்தா கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காதான். இந்த நிக்கே ஒரு மாதிரி கோணல் மானலாக எனக்கு பிடிக்கவே இல்லை. அது பாருங்களேன், கொஞ்சம் இறக்கினாவது கொடுத்துருக்கணும். இது வந்து அந்த பிரிண்ட்டை பார்த்தா நான் யூனிக்காக இருந்துச்சுன்னு எடுத்தேன். அந்த கேட்லாக்லேயே வந்து அந்த உட்காந்துருக்க போஸ்டில் இருந்தது, நல்லா யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது. இந்த கலர் ஆகட்டும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ அந்த ஹைலைட்டர் கலர் அதில் ஒரு பெரிய பூ இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலான பேட்டர்ன் கிடையாது. எப்பயாவது ஒரு டைம் தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வருது. ஸோ அதுக்காக சூஸ் பண்ணியிருந்தேன் கேட்லாக் பார்த்து. ஆனால் இதுவும் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா XXL தான் சூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டைட்டாக இருந்ததும் உண்டு, டைட்டாகவும் இருந்தது. பட் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இது வந்து ஒரு 10க்கு எனக்கு ஒரு 3 கூட கொடுக்க மனசு இல்லை. ஸோ இது ஃபேப்ரிக்குமே வந்து ஒரு மாதிரி க்ரீப் மிக்ஸ்டு ஃபேப்ரிக் தான், வர்த்தே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இது வேண்டாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு. ப்ளஸ் சைஸில் இருக்கிறத வந்து பிரச்சனையாகவே நினைக்க வேண்டாம். நானும் வந்து இப்போ அப்படி தான் ஒரு வழியாக அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்க வேண்டாம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து கவலைப்படுறதில்ல. நான் ஒரு சில ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், நான் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சில ட்ரெஸ் மட்டும் இந்த வெயிட் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிட்டு அதனால் என்ன ட்ரை பண்ணுவோம், நல்லா இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டேன். அதனால் சபி கேர்ள்ஸ்லாம் ஃபீலே பண்ணாதீங்க, நமக்குரிய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. 3XLலேருந்து 10XL வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸே இருக்குது இப்போலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இது வந்து எல் சைஸ் எஸ் சைஸில் இருக்கவங்களுக்குலாம் செட் ஆகாதான் கேட்டால் அப்படி இல்லை, அவங்களுக்கும் கலெக்ஷன் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இன்னுமே அழகாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஃபாயில் பிரிண்டட் குர்த்தா இதெல்லாம் வந்து நான் ஒரு காலத்தில் ஏஜியோ ஹால் பண்ணும்போது தான் இந்த மாதிரி குர்த்தாஸ் அதிகமாக இந்த ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்க குர்த்தா இந்த மாதிரி ஒரு மாதிரி தெரியுது அவங்களுக்கு, அந்த ஜிகு ஜிகுன்னு ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு ஃபாயில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த குர்த்தா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து இது ஒரு சூப்பர் பிராண்டு அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக இதில் வந்து ப்ளஸ் சைஸ் அட்டேஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து XXL தான், ப்ளஸ் சைஸ்க்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணனால செம்ம லூஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளேனா இது வந்து XXL தான், ஆனால் எப்படி இவ்வளோ லூஸாக இருக்குன்னு எனக்கே தெரில. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக போடணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க. ஒரு அம்ப்ரெல்லா குர்த்தான்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா ஃபுல்லாக ஃப்ரண்ட் பேக் எல்லாமே ஒர்க் இருக்க மாதிரி. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனிங்லாம் கொடுக்கல, பட் தேவையும் இல்லை, அந்தளவுக்கு திக்கான ஃபேப்ரிக்கும் உள்ளே வேறு மாதிரி இருக்குது இதோட பேட்டர்ன். ஸோ குத்தாமல் எதுவும் பண்ணாமல் நீட்டாக அந்த ஒரு க்ரீன் கலர் லெகின், ஷிம்மர் லெகின் எதில் பேர் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சின்ன சைஸ் லிங்க் கிடச்சாலும் நான் தரேன். இது XXL வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக 4XL எடுக்கிற ட்ரெஸ் வந்து நீங்கள் XXL யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் போட்டிருக்க வீடியோவில் சைடில் பாருங்கள், நல்ல லூஸாக இருக்குது ட்ரெஸ்ஸு. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நார்மலான ஒரு அம்ப்ரெல்லா கொடுத்தாலே வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாத்தோட லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனோட லிமிட் பண்ணுறேன். பாய்.